ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் லைம் பிழிஞ்சு ஒரு சாம்பார் பண்ண போகிறேன். அதுக்கு துவரம்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு இதை இப்போ நான் ஏஎம்சி குக்வேரில் நான் அதை குக் பண்ண போகிறேன். அதுக்கு இப்படி மூடி வச்சுட்டு, இதுதான் செக்விக் சொல்லுவாங்க, இல்லை மூடி வச்சுட்டு இந்த ஏஎம்சி நம்மளுக்கு நேராக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த பட்டனை இப்படி லாக் பண்ணிடலாம். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்க, இதில் சாஃப்ட்டு டர்போன்னு 2 வேர்டிங்ஸ் இருக்கும். பருப்பு நிறைய நேரம் வேகணுங்கிறதுனால நம்ம இந்த டர்போல் இந்த கடைசி பாயிண்ட், இந்த ரெட்டு இது வந்து இப்படி மூவ் ஆகிட்டே வரும். இந்த கடைசி பாயிண்ட்ல வந்து நின்ன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது டர்போ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இந்த கடைசியில் இந்த ரெட்டு வந்துட்டு இங்கே வந்து நின்ன உடனே பருப்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை மூடிட்டு இங்கே பாருங்க, ஆவி கூட தெரியுது உங்களுக்கு. இதை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இது ஸ்டீம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குக்கர் மாதிரியே திறக்கக்கூடாதுங்க. அது வரைக்கும் இது ஓப்பன் கூட ஆகாது. நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஸ்டீம் வராமல் இருந்ததுன்னா இது ஓப்பன் ஆகிடும். செக் பண்ணிக்கிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நான் இப்போ வேறு அடுப்பில் வச்சிடுறேங்க. இப்போ பருப்பு மூடி வர்றதுக்குள்ள நம்ம இதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன், சூடாயிடுச்சு. ஒரு 2-3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கிறேன். அதில் கடுகு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், ஜீரகம் போட்டு பொரியட்டும். இப்போ பொரியுது. இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். உடனே இதில் 4 வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நிறைய வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்டாக இருக்கும். ஏன்னா இதில் தக்காளி எல்லாம் போட போகிறதில்ல. அதோட ஒரு 4 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போடுறேன். வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கி இருக்கு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம். வதக்கிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம். குளாஸியாக வந்துருச்சு ஓரளவுக்கு. இதில் நம்ம வெங்காயம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கலக்கி விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அடுப்பில் வச்சுட்டு இந்த பருப்பை பார்க்கலாங்க. இப்போ பாருங்க, இதில் ஆவி ரிலீஸ் ஆகலை. அது அந்த காயோட இதுங்க. பாருங்க, நான் காட்டுறேன். இப்போது இது பண்ணால் ஆவி ஒன்றும் ரிலீஸ் ஆகலை. இப்போ இந்த லாக்கை ஓப்பன் பண்ணலாம், வந்துடும். இப்போ பருப்பு பாருங்கள் எப்படி வெந்துருக்குதுன்னு. வெயில் கிளார் அடிக்குதுங்க, அதனால் வந்துட்டு அது கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது. இது சன்லைட் எங்களுக்கு அப்படியே டைரெக்டாக விழும். இந்த பருப்பை அதில் ஊற்றிடலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம தக்காளி எல்லாம் ஒன்றும் போட போகிறது இல்லைங்க. மிளகா பொடி எதுவுமே போட போகிறதில்ல. இதில் காரம் வந்து பச்சை மிளகாவோட காரமே தான். அப்புறம் லைம் பிழிஞ்சு ஊற்றுவேன், அந்த ஒரு புளிப்பு தாங்க. இப்போ இதில் இந்த பருப்பு கிண்ணத்தில் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி நம்ம அதில் கொட்டலாங்க. இப்போது தண்ணியை வந்துட்டு ஊற்றுறேங்க. பார்த்துக்கலாம். இந்த சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கணும். உங்களுக்கு எப்படி கொஞ்சம் திக்னஸ் வந்து அது நம்ம இஷ்டம் தாங்க. தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியாக வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் நல்லா திக்காகவும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் மீடியம் திக்னஸில் இருந்தாலும் அது நம்ம இஷ்டம்தான். இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும். திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இப்போ இந்த நல்லா கொதிக்குது. இதில் நான் கொத்தமல்லி
கொஞ்சம் இப்போ போடுறேன், திருப்பி தாளித்து கொட்டின லாஸ்ட்லேயும் கொஞ்சம் போடுவேன். மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். நல்லா இதாகிட்டுருக்கு, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு மிச்ச கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு இப்படி எடுத்து வேறு நம்ம இதை ஆற விடலாங்க. இது நல்லா கொஞ்சம் நல்லா ஆறி கொஞ்சம் வார்மாக இருக்கச்சு நம்ம இந்த சைஸ் அளவுக்கு லைம் எடுத்து அதோட ஜூஸை பிழிஞ்சு இதில் கொட்டிக்கலாங்க. ஏன்னா சூடோடு போட்டால் கசப்பு வந்துடும். இதோட நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற விடுறேங்க. இப்போ இந்த லைமை கட் பண்ணி பிழிஞ்சிடுறதுல நான் லைம் கட் பண்ணிட்டேன். இப்போ விதை விடாமல் இப்படி கையை வச்சு இது பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு விதை எடுத்துட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இது விதை பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போ சூடில் மட்டும் பிழிஞ்சிடாதுங்க. பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கசப்பு கொடுத்துரும். மொத்த லைமையும் பிழிஞ்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டேஸ்ட் பார்க்கறச்ச புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா இது அப்புறமா தான் அதுக்குள்ளே இறங்கும். இப்போ உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம பார்க்கறச்ச அதோட புளிப்பு தன்மை தெரியும். இப்போ இவ்வளோ தாங்க இது. கடைசியில் கொஞ்சம் கூட கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படியே இதை மூடி வச்சிடாதுங்க. ஏன்னா அந்த ஹீட்டுக்கு ரொம்ப இருந்ததுன்னா அது கசப்பு கொடுத்துரும். அவ்வளோதாங்க இது. நான் எடுத்து இந்த அடுப்பில் வச்சு கொஞ்சம் இப்படி திறந்து வச்சுக்கிறேன். பொரியலுக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேங்க. அதாவது ஆயிலில் தான் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு ஒரு நார்மல் சைஸு ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மெலிசாவே கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பெட்டல்ஸாக. அப்போ தான் அதில் உப்பு காரம் நல்லா இறங்கும், உள்ளே நல்லாவும் வேகும். இப்போ அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூன்லங்க, இந்த மாதிரி சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கடையில் வாங்கின கரம் மசாலா தான். அதுக்கு தேவையான உப்பு. நம்ம இதெல்லாத்தையும் பிசைஞ்சிக்கிட்டு உப்பு ஒரு வேளை பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாங்க. இது மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறமா இது கார்ன்ஃப்ளவரு. இது எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணி நான் அதில் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த மசாலாஸ் எல்லாம் மட்டும் அதில் போட்டு காலிஃப்ளவரில் போட்டு பெரட்ட போடுறேங்க. இப்போது அந்த மசாலாஸு ஒரு பேனில் இப்படி சேர்த்து போட்டுக்கிறேங்க. எல்லா மசாலாவும் சேர்த்து உப்பு எல்லாமே. கார்ன்ஃப்ளவர் இன்னும் சேர்க்கலை, வெறும் அந்த மசாலாஸ் மட்டும்தான் எடுத்து இந்த கடாயில் போட்டுருக்கேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ஜஸ்ட்டு நான் அந்த பவுடரையே கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்துக்கிறேங்க எப்படி இருக்குதுன்னு. எனக்கு சரியாக தாங்க இருக்குது. இப்போது இந்த காலிஃப்ளவரை இதில் போட்டுட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போட்ட காலிஃப்ளவரையும் கார்ன்ஃப்ளவரையும் இந்த காலிஃப்ளவரில் போட்டுட்டேன். இப்போ இதை அப்படியே மூடி ஒரு 1/2 an hour வச்சிடுறேன். கடாயி சூடாயிடுச்சு. இதில் நான் காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா இந்த கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம், எண்ணெய் சூடாகிற வரைக்கும். இப்போது மூடி திறந்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த
புரட்டி வச்ச காலிஃப்ளவரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையாலேயே எடுத்து அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு பேட்ச் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக அப்படி உதுத்து போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் புரட்டி விட்டுறலாம். கீழேயும் மேலேயுமா நல்லா புரட்டி விடலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாம். மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். உடனே ரொம்ப நேரம் கேப் கொடுக்காம திறந்து பார்க்கலாம். திருப்பி நல்லா புரட்டி போட்டுட்டு எல்லாமே அந்த சலசலப்பு அடங்கிடுச்சுன்னா அது அந்த ஈரப்பதம்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லாவே கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம புரட்டிக்கலாம் எண்ணெயில். இப்போது இது மொத்தமே வந்துட்டு நல்லா இந்த கலர் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துடலாம். இதுக்கு மேலே ரொம்ப இது பண்ணால் அது வந்துட்டு தீஞ்சா மாதிரி ஆகிடும். இப்போ இதை எடுத்துட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பெருசாக குடிக்காதுங்க இந்த ஏஎம்சி பாத்திரத்தில். கலர் கூட ரொம்ப மாறாது. இதை ரீயூஸும் பண்ணிக்கலாம். அதனால் இப்போ செகண்ட் பேட்ச்சு போடுறேன். இப்போ செகண்ட் பேட்சும் நல்லா வந்துட்டு புரட்டி போட்டுக்கிட்டு அதே மாதிரி வெந்தப்புறமா கடைசி பேட்ச் வரைக்கும் நான் புரட்டி எடுத்துகிட்டு காட்டுறேங்க. இப்போது எண்ணெயை பாருங்கள், ரொம்ப கலர் மாறலை, நிறையவும் இழுக்காது, பார்த்துக்கோங்க. இதே வேறு பாத்திரத்தில் பண்ணிங்கன்னா நிறையவே இழுத்துருக்குங்க, அவ்வளோ எண்ணெய் ரிமைன் இருக்காதுங்க. இப்போ இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா கருப்பாகாத அளவுக்கு பொரிஞ்ச உடனே எடுத்துட்டு இதை எல்லாத்தையும் அந்த பொரிச்சு வச்ச அந்த காலிஃப்ளவரில் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டுருவேங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. போட்டுட்டு நம்ம சிம்பிள் லஞ்சு ரெடிங்க. துவரம் பருப்பு போட்டுட்டு லைம் பிழிஞ்சு விட்ட சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா திக்காகிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் கூட நல்லா தண்ணியாக இருக்கிறச்ச இறக்கி வச்சிடணும். இது சாப்பாட்டுக்கு இந்த திக்னஸ் ஓகேங்க. இதே இட்லி சாம்பாருக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் காலிஃப்ளவர் ரோஸ்ட். இன்றைக்கி என் சமையல் பார்த்ததுக்கு நன்றி. கீப் சப்போர்ட்டிங்.